ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாள் நான் செஞ்ச வேலைகள் தாங்க. இதை வியாழக்கிழமை காலையில் எடுத்துகிட்ருக்கேன். வியாழக்கிழமை காலையில் எழுந்து குளிச்சுட்டு வாசலுக்குள்ளே தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்கு வந்துட்டேங்க. வீடெல்லாம் பெருக்கிட்டு கிச்சனுக்கு வந்து பால் காய வச்சுட்டு நைட்டு சாம்பார் கொஞ்சம் இருந்தது, அதை சூடு பண்ணி வச்சுட்டு சாப்பாட்டுக்கெலாம் அரிசி ஊற வச்சுட்டு சாம்பாருக்கு பொரியலுக்கு எல்லா காய்கறியெல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க. ஓகே, நூக்கல் சாம்பார் வைக்கலான்னு சொல்லிவிட்டு சாம்பாருக்கு பருப்பு, தக்காளி, பூண்டு போட்டு ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சுட்டேங்க. பருப்பு வேக வச்சதும் அதுக்குள்ளே சாம்பார் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன். ரெடி பண்ணதும் ஃபஸ்ட்டு சாம்பார் தாளித்து விட்டுட்டேங்க. இந்த பக்கம் சாம்பார் தாளித்து விட்டுட்டு இன்னொரு பக்கம் கோஸ் கூட்டுக்கு பைத்தம்பருப்பு, கோஸு, தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு வேக வச்சிட்டேங்க. இவர் எழுந்து வாக்கிங் போகிறேன்னு சொன்னார். அவரும் பையனும் வாக்கிங் போயிட்டாங்க. நான் அடுத்து குழம்பெல்லாம் கூட்டி வச்சுட்டு பட்டை அவரைக்காய் பொரியல் அவரைக்கான்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அது பொரியல் பண்ணலான்ட்டு எடுத்து அதை கிள்ளி வச்சுட்டேன். கிள்ளி வச்சதும் பருப்பு வெந்தது. ஸோ பருப்பு வேக வச்சதும் பருப்பு கடைஞ்சி சாம்பாரில் ஊற்றலான்னு சொல்லிட்டு சாம்பார் நல்லா கொதிச்சிருந்தது. ஸோ பருப்பு கடைஞ்சி சாம்பாரில் ஊற்றிட்டேங்க. மண் சட்டியில் வைக்கவே நல்லா கொதி வருது, வாசனையும் செம்மையாக இருந்தது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க மண் சட்டியில் வச்சா. ஸோ குழம்புலாம் நல்லா கூட்டி குழம்பு கொதிக்க விட்டுட்டேங்க. கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு. குழம்பு ஒரு பக்கம் தாளித்து விட்டுட்டு இன்னொரு பக்கம் சாப்பாட்டுக்கு ஒலை வச்சிட்டேங்க. குழம்பு கொதிக்கிற கேப்பில் சாப்பாடு ஒலை காஞ்சது. சரி, சாப்பாட்டுக்கு அரிசி போட்டுட்டு அரிசி போட்ட கேப்லேயே அவரைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. அவரைக்காய் கட் பண்ணிட்டு வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அதுக்குள்ளே கோஸும் கூட்டுக்கு வச்சிடுறீங்களா, அதுவும் நல்லா வெந்து வந்தது. ஸோ அதை கிளறி விட்டுட்டு குழம்பு இறக்கி வச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு கோஸ் தாளித்து விட்டுட்டேங்க. ஃபஸ்ட்டே தாளிக்கல, லாஸ்ட்டாக தாங்க தாளித்து விட்டேன். ஸோ கோஸ் தாளித்து விட்டு இறக்கிட்டு இன்னொரு பக்கம் அவரைக்காய் பொரியலுக்கு வெங்காயம், எண்ணெய், கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சுன்னு இருந்தேங்க. அவரைக்காய் தாளித்து தண்ணி ஊற்றாமையே வேக வச்சுங்க. அப்படியே மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டு மூடி மூடி வச்சு ஆவிலே வேக வச்சுங்க. டேஸ்ட் செம்மையாக இருந்தது. ஸோ அவரும் வேலைக்கு போயிட்டு வாக்கிங் போயிட்டு வந்துட்டாங்க. பாப்பாவும் எழுந்து குளிச்சுட்டு தோசை ஊற்றின்னு இருந்தா. பையன் ரூம் மட்டும் பெருகினான். பயத்தால் கண்ணி எடுத்து போட்டு ரூம் மட்டும் நான் பெருகிறோமான்னு சொல்லிவிட்டு அவன் பெருகின்னு இருந்தான். குட்டி பாப்பாவையும் குளிக்க வச்சிட்டேன். குளிக்க வச்சது குளிருதுன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா தூக்கி வச்சுருந்தார் பெட்ஷீட்டு போய்த்தி. சரின்னு ஓகே, எல்லோரையும் ரெடி பண்ணிவிட்டு தோசை சுற்றி சாப்பிட்டாச்சு. பசங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணலான்னா குட்டி பாப்பா எனக்கு எக் ரைஸ் வேணும்னு கேட்டால், சரி அவளுக்கு மட்டும் கொஞ்சமாக சாதம் போட்டு ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றி உப்பு, பெப்பர் மட்டும் போட்டு அவளுக்கு மட்டும் கலரி கொடுத்துட்டாங்க. கலரி கொடுத்து எல்லாம் சாப்பிட்டு லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. பசங்களை வேன் ஏற்றிட்டு வந்து நானும் சாப்பிட்டு இருக்கிற சாமானெல்லாம் கழுவலான்னு சொல்லிவிட்டு கிச்சனுக்கு வந்து சாமானெல்லாம் கழுவின்னு இருந்தேங்க. ஃபுல்லாக சாமானெல்லாம் கழுவி எடுத்து ஏற கட்டிட்டு கையோட அடுப்பும் தொடச்சி விட்டுடலான்னு சமையல் செஞ்ச அடுப்பு அன்னன்னைக்கு அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சாதாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அடுப்பெல்லாம் நல்லா துடைச்சிட்டு மறுநாள் வெள்ளிக்கிழமை இல்லைங்களா, ஸோ கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கிச்சனோட டைல்ஸு, ஜன்னல், குழா மொத்தத்தையும் நல்லா சோப் போட்டு கழுவி விட்டுட்டு லாஸ்ட்டாக துணி போட்டு துடைச்சி விட்டுட்டாங்க. அப்போ தான் சாக்கியாக தெரியாமல் இருக்கும் துணி போட்டு துடைச்சிட்டோம்னா. ஸோ இல்லைன்னா அந்த சோப்பு தண்ணி போகிறதுக்கு வெள்ளை வெள்ளையாக அசிங்கமாக தெரியும். ஸோ எல்லாம் துடைச்சி விட்டுட்டேன் பாருங்கள். அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு கிச்சன் டைல்ஸ் எல்லாம் நல்லா சுத்தமாக துடைச்சி விட்டுட்டேங்க. ப்யூரிஃபை குழா மொத்தம் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து துணி துவைக்கலான்னு சொல்லிவிட்டு போய் துணி துவைச்சி மேலே எடுத்துன்னு போய் காய வச்சிட்டாங்க. மிஷினில் போட்டு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தாங்க எடுத்துன்னு போய் காய வச்சேன். ஸோ காய வச்சுட்டு லஞ்சு சாப்பிட்டு ஒரு 2 மணிக்கா வீடெல்லாம் கழுவலான்னு சொல்லிவிட்டு எல்லா சாமானெல்லாம் மொத்தம் வீடு ஃபுல்லாக ஏற கட்டி பெருக்கிட்டு எல்லாம் துடைச்சி விட்டுட்டாங்க. பூஜை ரூமு, இன்னும் இருக்கிற 2 ரூம், கிச்சன், ஹாலு, வெளியே போர்ட்டிகோ எல்லாம் ஃபுல்லாக துடைச்சி கழுவி விட்டுட்டு பசங்க வந்தாங்க. பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பெரிய பாப்பா மதியமே வந்துட்டா. இவங்க 4 மணிக்கு வந்தாங்க. சரி, வந்ததும் காலையில் பால் இருந்தது காய வச்சுட்டு நைட்டும் சேர்த்து தாங்க சாம்பார் வச்சேன். சரி அதை சூடு பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதையும் சேர்த்து சூடு பண்ணிவிட்டு பசங்களுக்கு பால் கலக்கி கொடுத்துட்டாங்க. நாட்டு சக்கரை போடவே கலராக தெரியுது. ஸோ பசங்களுக்கு பால் கலக்கி கொடுத்துட்டு நைட்டுக்கு இட்லி ஊற்றிட்டு சட்னி மட்டும் அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு வேர்க்கடலை, உடச்ச கடலை,
புளி, மிளகாத்தூள் மிளகாய், தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சி தாளித்து விட்டுட்டு இருக்கிற சாமானை கழுவிடலான்னு சொல்லிட்டு சாமானெல்லாம் கழுவிட்டேன். பசங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க. சின்ன பாப்பாவுக்கு பெரிய பாப்பா சொல்லி கொடுத்துருந்தா. பையனுக்கு ஹிந்தி ஹோம்ஒர்க் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவனையும் எழுதி வச்சுட்டு ஈவினிங் பால் வந்தது. ஸோ பால் ஒரு பக்கம், இட்லி ஒரு பக்கம் ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சுட்டேன். இட்லி வேகிற கேப்பில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையை முடிக்கலான்னு சொல்லிவிட்டு பூஜை ரூமில் வந்து மாக்கோலம் பச்சரிசி ஏற்கனவே அரைச்சி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு தேவையானப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அதை தண்ணியில் கரைச்சி பூஜை ரூமில் கோலம் போட்டுட்டு வெளியே நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கலான்னு சொல்லிவிட்டு மஞ்சள் குங்குமம் நிலவாசலுக்கு வச்சுட்டு வெளியே போர்ட்டிகோ வண்டி வைப்பேன். சாங்கி வச்சுன்னு இருந்தேன். பாப்பா நான் வைக்கிறேமான்னு இருந்தேன். ஸோ அந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்குள்ளே இட்லி வந்துடுச்சு. இட்லி எடுத்து அவருக்கு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு நானும் பசங்களுக்கு வரைக்கும் இப்போயே சாப்பிட்டுடலான்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு வரைக்கும் உடனே போட்டு சாப்பிட்டோங்க. நானும் சாப்பிட்டு பாப்பாவுக்கும் கையோடு ஊட்டி விட்டேன். எதிர் வீட்டு குட்டி பாப்பா இவளோட ஃப்ரெண்டு ஹோம் சக்திக்கு மாலை போட்டான்னு சொல்லி கேசரி கொடுத்துருந்தாங்க. அதை வச்சுன்னு ஒரே ஆட்டம். ஸோ அவங்க கேசரி பசங்களுக்கெல்லாம் சாப்பிட்டு மறுநாள் வெள்ளிக்கிழமை இல்லைங்களா, வாரம் வாரம் மகாலட்சுமி பூஜை பண்ணுவேன். ஸோ அதுக்கு மகாலட்சுமி ஃபோட்டோ, பூஜை சாமானும் எல்லாம் சேர்த்து கழுவி எடுத்து வச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எடுத்து வச்சிட்டேங்க. அப்போ தான் காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ வேலை இருக்கிறதுனால மதியம் துணி மடிக்க முடியலை. ஸோ நைட்டு எல்லாம் சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் எடுத்து போட்டு துணி மடிச்சுன்னு இருந்தேன். அவரும் வேலையிலேருந்து வந்தார். ஸோ வந்ததும் பாப்பா விளையாடிட்டு இருந்தா. ஸோ விளையாடி முடித்ததும் நானும் துணியெல்லாம் மடித்து எடுத்து வச்சுட்டேன். அவருக்கும் சாப்பிட வச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்க நைட்டு. அப்போ தான் காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாப்பாவும் அது வரைக்கும் தூங்கலை. சரி, இது மறுநாள் வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. வெள்ளிக்கிழமை காலையில் 3 மணிக்கு எழுந்துருவேங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எப்போவுமே 3 மணிக்கு எழுந்துருவேன். ஸோ 3 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வெளியே போயிட்டு வாசலுக்கெல்லாம் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணிட்டேங்க. வீடு ஃபுல்லாக பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு பூஜைக்கு ஃபோட்டோக்கெல்லாம் பூ வச்சுட்டேன். மகாலட்சுமி ஃபோட்டோ கீழே மனை வச்சு வைப்பேங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஃபோட்டோக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு வெளியே நிலவாசக்காலில் 2 பக்கமும் விளக்கு ஏற்றிட்டு பூஜை ரூம்லேயும் வந்து விளக்கு ஏற்றினேங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நெய் விளக்கு ஒன்று தனியாக ஏற்றுவேன். ஸோ எல்லா விளக்கையும் ஏற்றிட்டு ஊதுவத்தி காமிச்சு எல்லா இடத்துலையும் வச்சுட்டு 108 போற்றிகள் சொல்லி மகாலட்சுமி பூஜை நல்லபடியாக வெள்ளிக்கிழமை முடிச்சிட்டாங்க. பூஜை பண்ணி முடித்ததும் பூஜை ரூமுக்கு சாமி ஃபோட்டோவுக்கு நிலவாசலுக்கு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி புகை. நல்லா வீடே கமகமன்னு மணமாக இருந்தது. ஸோ வீடு ஃபுல்லாக சாம்பிராணி புகை காமிச்சிட்டு கற்பூரம் ஏற்றி நல்லபடியாக சாமி கும்பிட்டு வெள்ளிக்கிழமை பூஜை நல்லபடியாக முடிச்சிட்டாங்க. பூஜைலாம் பண்ணி முடித்ததும் அப்புறம் என்ன, ஸ்ட்ரெயிட்டாக கிச்சன் தான் நமக்கு வேறு வேலை. ஸோ கிச்சனுக்கு வந்து அவர் கொஞ்சம் கோல்டாகிடுச்சின்னு சொன்னார். ஸோ காலையில் இஞ்சி தண்ணி போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இஞ்சி தண்ணி போட்டு அவருக்கு எடுத்து வச்சிட்டேன். எடுத்து வச்சுட்டு சாம்பாருக்கு பொரியலுக்கு எல்லாத்துக்கும் காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அரிசியும் ஊற வச்சுட்டேங்க. பீன்ஸு சாம்பார் வைக்கலான்னு சொல்லிவிட்டு பீன்ஸ் ஃபஸ்ட்டு பருப்பு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். காய் ஒரு பக்கம் தாளித்து விட்டுட்டேன். காய் ஒரு பக்கம் தாளிச்சிட்டு சாதத்தை ஒரு பக்கம் உல வச்சுட்டேங்க. பருப்பு ஊற்றி கூட்டி வச்சதும் சாதத்துக்கு அரிசி வந்துடுச்சு. ஸோ கேரட் துருவல், கேரட் பொரியல் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கேரட் துருவிட்டு அதுக்கும் எல்லாமே வெங்காயம் தக்காளியெல்லாம் அரிஞ்சு ரெடி பண்ணிட்டேங்க. ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு பச்சை பயிறு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுவும் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அது இறக்கணும். கேரட் பொரியல் பண்ணியாச்சு. அடுத்தது சௌச்சௌ பொரியல், இந்த பக்கம் பச்சை பயிறு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிட்டேங்க. இதுவும் சௌச்சௌவும் தண்ணி ஊற்றாமல் அப்படியே வதக்கி தாங்க செஞ்சேன். அப்புறம் நைட் இட்லி கொஞ்சம் இருந்தது. சரி, அதுவும் உப்புமா பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஏன் வேஸ்ட்டாக போனோன்னு உப்புமா பண்ணி இறக்கி வச்சுட்டேன். அதுக்குள்ளேயே பச்சை பயிறு இருந்தது. ஸோ அதுக்கு தாளித்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ வெறும் எண்ணெய் மிளகாய் மட்டும் போட்டு தாளிச்சிட்டு பசங்களுக்கெல்லாம் எல்லாம் காலையில் சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டேன். குட்டி பாப்பாவுக்கு சாம்பார் வேணான்னா ஸோ அவளுக்கு மட்டும் கேரட் பொரியல் பண்ணதுலேயே சாதம் போட்டு கிளறிட்டு 4 பேருக்கும் லஞ்ச் பேக் பண்ணிட்டாங்க. லஞ்ச் பேக் பண்ணதை எல்லாம் எடுத்துகிட்டு அவங்களும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. வேலை செய்கிற பசங்களும் வந்துட்டானுங்க. வந்ததும் அவங்கெல்லாம் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. பசங்களும் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. அவங்கள வேன் ஏற்றிட்டு வந்து நானும் சாப்பிட்டு
பாருங்கள் இவ்வளோ சாமானும் ஃபுல்லாக எல்லா சாமானும் கழுவிட்டு கிச்சன் ஃபுல்லாக மறுபடியும் டீப் க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்க. அடுப்பெல்லாம் துடைச்சி விட்டுட்டு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பசங்க போனதும் வீடு பெருக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு சாமான்லாம் கழுவிட்டு அப்புறமா தாங்க வீடெல்லாம் பெருக்கினேன். வீடு பெருக்கிட்டு துணியெல்லாம் துவச்சி போட்டு சரி நிலக்கடலை காலியாச்சு, திடீர்னு சட்னி அரைக்கணும், இல்லை பொரியல் ஏதாவது கீரை ஏதாவது பொரியல் பண்ணால் தேவைப்படுன்னு உக்காந்து கலக்காய் உரிச்சுன்னு இருந்தாங்க. அவங்களாம் சாப்பாட்டுக்கு வந்தாங்க. அவங்களாம் சாப்பிட்டு லஞ்சு சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பி ஈவினிங் பசங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்தாங்க. வந்தது இவங்க ஒரே டான்ஸ். குட்டி பாப்பா பாருங்கள், இவங்களாம் லஞ்செலாம் எடுத்து வச்சுன்னுக்குறாங்க. குட்டி பாப்பா வந்து எடுத்து வைமானா நீயே எடுத்து வைன்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தா. சரி நானும் ஐடிகே கிளாஸுக்கு போயிட்டு வந்துட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டேன். பாப்பா நல்லா இருந்தால் பெருக்கியிருப்பா. உடம்பு சரியில்லைன்னு அவள் பெருக்கலை. நானும் டியூஷனுக்கு போயிட்டு வந்து பெருக்கிட்டு வீடு பக்கத்துலேயே புத்து கோயில் இருக்குங்க. சரின்னா அங்கே புத்து கோயிலுக்கு போகிறதுக்கு பாலெல்லாம் எடுத்துன்னு போய் அங்கே சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்து நிலவாசலில் விளக்கேற்றிட்டு பூஜை ரூம்லேயும் விளக்கேற்றி ஈவினிங்கும் சாமி கும்பிட்டேங்க. ஈவினிங் சாமி கும்பிட்டு சரி சாம்பார் இருந்தது, ஸோ தோசை மட்டும் ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு பால் காய வச்சு தோசை ஊற்றிட்டேங்க. தோசை ஊற்றி எல்லாம் சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.